श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरं माता यथा शिशुगदस्य निवारणाय धत्ते व्रतं तु परिभक्षितभेषजासा तद्वद्गुरुश्च निजशिष्यगणस्य रोगं हर्तुं व्रतं कलयति स्म चतुष्कमासान् चातुर्मास्ये यदुगिरिमठे मान्यकल्याणपुर्यां व्राते दीक्षे निहितमनघं सच्चरित्रं पवित्रं संसाराब्धेश्चरणनमतः सन्नमामि उन्नयन्तं श्रीमन्नारायणयतिवरं संयमीन्द्रं मुनीन्द्रम् अम्भोजाङ्घ्रियुगञ्च शोणितपटः यज्ञोपवीतं तथा बाहुश्चैव सदा त्रिदण्डसहितः हस्तश्च सज्ञानदः कारुण्यार्द्रविलोचनं शुभमुखं श्रीपुण्ड्रजालानि च जीयात्ते सुशिखाकलापमुकुटं सर्वं समाशाश्वतीः पयोव्रते तद्व्रतसम्भवश्च किटिव्रतेस्मिन् किटिवर्यरूपः कपिव्रतेस्मिन् कपिराजनाथः श्रीमद्यतिं तं परितः प्रपातु. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இங்கே யதுகிரி யதிராஜ மட்டத்தில் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய 11வது சாதுர்மாசிய விரதம் அனுட்டிக்கும் இந்த நேரத்தில் சாதுர்மாசியம் என்ற தலைப்பிலேயே உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியமைக்காக முதற்கண் ஜீயர் சுவாமி திருவடி வாரத்தில் அடியனுடைய ஸ்வரூபானுரூபமான சாஷ்டாங்க தண்ட பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 ஸ்லோகங்கள் ஜீயர் சுவாமி திருவடியில் காணிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன். இப்போவே அந்த 4 ஸ்லோகங்களை சேவிச்சுட்டேன். ஆனால் அர்த்தம் மட்டும் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா சாதுர்மாசியத்தின் பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அனுட்டிக்கும் ஜீயர் சுவாமிக்கு நாம் மங்களாசாசனம் பல்லாண்டு பாடினால்தான் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால முதல்ல சாதுர்மாசியம்னா என்னன்னு பார்த்துடுவோம். அந்த சாதுர்மாசியத்தை இப்போது அனுட்டித்து வரும் ஜீயர் சுவாமிக்கு நாம் எல்லோருமே சேர்ந்து அதுக்கப்புறம் பல்லாண்டு பாடிடுவோம். 4 ஸ்லோகங்கள் சாதுர்மாசியம் இல்லையா, அதான் 4 ஸ்லோகம். சாதுர்மாசியம் என்றாலே நமக்கு அர்த்தம் அதிலேயே இருக்குது, 4 மாதங்கள். சாதுர்மாசிய விரதம் என்றால் 4 மாதங்கள் அனுட்டிக்கக்கூடிய விரதத்துக்கு சாதுர்மாசிய விரதம்னு பேர். அது என்ன 4 மாதங்கள் என்றால் அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஷாட மாத ஏகாதசியிலிருந்து தொடங்கி, பொதுவாக வழக்கத்தில் பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்தாலும் ஆஷாட மாத ஏகாதசி அல்லது ஆஷாட பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து தொடங்கி கார்த்திக மாத பௌர்ணமி வரை அனுட்டிக்கப்படக்கூடிய விரதம். இதற்கு சாஸ்திரத்தில் பிரமாண வாக்கியம் ஆஷாடஸ்ய சிதே பக்ஷே ஏகாதசியாம் உபோஷிதா துலாராசௌ கதே சூரியே புனர் உத்தாப்பயே தரிம். இந்த ஆஷாட ஏகாதசின்னு வரும். முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆஷாட மாதம்ங்கிறானே அது எந்த மாதம்னு. பொதுவாக நம்ம தமிழில் ஆனி மாதம் ஆடி மாதம் 2 மாதம் இருக்குது இல்லையா, இதில் ஆனி மாத அமாவாசையிலேருந்து ஆடி மாத அமாவாசை வரை உள்ள 30 நாளுக்கு ஆஷாட மாதம்னு பேர். இது சந்திரன் அடிப்படையிலான கணக்கு. நம்ம சித்திரை வைகாசி இதெல்லாம் சூரியன் அடிப்படையிலான கணக்கு. இதில் ஆனி அமாவாசை டு ஆடி அமாவாசை 30 நாள் ஆஷாட மாதம். அந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆஷாட வளர்பிறை ஏகாதசி, அதற்கு சயன ஏகாதசின்னு பேர். பெருமாள் பள்ளிக்குள்ளே போவாராம். அப்போது இந்த சாதுர்மாசிய காலம் என்பது தொடங்குகிறது. அதுலேருந்து கார்த்திக மாதத்தில் ஒரு ஏகாதசி வரும். கார்த்திக மாதம்ங்கிறது என்னென்னா ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரை உள்ள 30 நாள். அந்த கார்த்திகையில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். அப்போ பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் மீண்டும் விழித்து கொள்கிறாராம். அப்போ பார்க்கடலில் பெருமாள் உறங்கும் காலம் தொடங்கி விழித்து கொள்ளும் காலம் வரை கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தா 4 மாதம் வரும். எப்போ ஆஷாட ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து கார்த்திக ஏகாதசி வரை, இதுவரை இந்த காலத்தை கணக்கிட்டேன்னா ஆஷாட மாதத்தில் ஒரு பாதி, ½ மந்த் வரும். அதுக்கப்புறம் சிராவண மாதம், பாத்ரபத மாதம், அஸ்வயுஜ மாதம், 3 மாதங்கள் முழுசாக வந்துடுது. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3.5. அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தோட முதல் பாதி. அப்போ இந்த மாதம் ஆஷாட மாதத்தின் 2வது பகுதி, கார்த்திகை மாதத்தின் முதல் பகுதி, நடுவில் 3 மாதம் சிராவண பாத்ரபத அஸ்வயுஜ எல்லாம் சேர்ந்ததுன்னா 4 மாதம். இதைத்தான் சாதுர்மாசியம்ங்கிறோம். இந்த சாதுர்மாசியத்துக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சிறப்பு? பொதுவாக சாதுர்மாசியம்ங்கிறது எல்லா சம்பிரதாயங்கள்லையும் அனுட்டிக்கிறா. அத்வைதிகளுக்கும் உண்டு, துவைதிகளுக்கும் உண்டு. விசேஷமாக எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத்த நெறியில் இதற்கான ஏற்றம் என்னன்னு பார்ப்போம். பொதுவாக ஸ்மார்த்த மாத்வ சம்பிரதாயங்களில் அவர்கள் பௌர்ணமியில் தொடங்கக்கூடிய காரணம் என்னென்னா அதைத்தான் வியாச பூஜைன்னு அவள் அனுட்டிப்பா.
குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா என்று கருதி அந்த ஆஷாட மாசத்து பௌர்ணமி அதுதான் வியாசருடைய அவதார நாள். அதனால் அந்த சம்பிரதாய சந்நியாசிகள்லாம் வியாச பூஜை என்று பண்ணி சாதுர்மாசிய விரதம்னு அனுஷ்டிப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதில் அத்வைதிகள் ஸ்மார்த்தர்களில் சன்னியாசிகள் தான் இன்னைக்கு இந்த சாதுர்மாசியம் இருக்கா. ஆனால் மாத்வ சம்பிரதாயத்தில் கிரகஸ்தர்களுக்கும் சாதுர்மாசியம்னு இருக்கா. அதுலேயும் அந்த சாதுர்மாசியத்துக்கு நியமனம் எப்படின்னா 4 மாதம் இருக்கு இல்லையா, அதில் கிரகஸ்தர்கள் முதல் மாதம் காய்கறிகளே சாப்பிட மாட்டாலும். காய்கறிகளே சாப்பிட மாட்டான்னா காய்கறி இல்லாமல் குழம்பு இல்லை, குழம்பே பண்ண மாட்டாலும். ஏன்னா குழம்புல புளி போடணும், அதுவும் ஒரு காய். மிளகா போடணும், அதுவும் ஒரு காய். அதனால் மோர், இஞ்சி, வடை, அப்பளம் இது போன்ற விஷயங்களை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு ஒரு மாதம் முழுக்க காய்கறியே இல்லாமல் நோ வெஜிடபிள்ஸ் அப்படி முதல் மாதம். 2வது மாதம் தயிர், மோர் சேர்த்துக்க மாட்டா. 3வது மாதம் பால் சேர்த்துக்க மாட்டா. 4வது மாதம் நெய், உளுந்து, எந்தவித பருப்புமே சேர்த்துக்க மாட்டா. இப்படி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் மாத்வ சம்பிரதாயத்தில் உண்டு. அவள் சன்னியாசிகளும் வியாச பூஜைன்னு பண்ணி இதை சாதுர்மாசியத்தை அனுஷ்டிக்கிறா. அத்வைத சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் மட்டும் வியாச பூஜை செய்து சாதுர்மாசியத்தை அனுஷ்டிப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. இது மட்டும் இல்லை, ஸ்காந்த புராணம், பாத்ம புராணம் இது போன்ற புராணங்களில் சாதுர்மாசியம் பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காமியமாக ஒரு சில பிரார்த்தனைகளுக்காக இந்த சாதுர்மாசிய 4 மாதத்தில் இன்னென்ன பொருளை வேண்டாம்னு தியாகம் பண்ணா, ஒரு பொருளை இந்த 4 மாதம் உண்ண மாட்டேன்னு விட்டுட்டா அதுக்கு தனி பலன்கள் உண்டாம். உதாரணமாக சாதுர்மாசிய 4 மாதத்தில் இனிப்பு சாப்பிட மாட்டேன்னு இனிப்பை விட்டுட்டா எல்லோருக்கும் இனியவனாக ஆயிடுவாளாம். நமக்கு என்ன பிரச்சனைனா, யார் பார்த்தாலும் நம்மளை பார்த்தா மட்டும் எரிஞ்சு விழறா, மற்ற வாழ்க்கெல்லாம் நல்லா சௌக்கியமாக பேசின்னு இருக்கா. நமக்கே தோணும் நம்மளை பார்த்தா மட்டும் ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் இனியவனாகணும்னா சாதுர்மாசிய 4 மாதத்தில் இனிப்பை விட்டுடணுமா. அதுக்கப்புறம் சந்ததி நன்னா வளரணும்னா சாதுர்மாசியத்தில் எண்ணெயை விட்டுடணுமா. எண்ணெயை விட்டால் கொலஸ்ட்ரால் குறையுங்கிறது வேறு விஷயம். எண்ணெயை விட்டுட்டா சாதுர்மாசியத்தில் சந்ததியும் நன்றாக வளருமா. அதுக்கப்புறம் எதிரிகளை ஜெயிக்கணும்னா சாதுர்மாசியத்தில் காரத்தை தியாகம் பண்ணிடணுமா. காரத்தை விட்டுட்டா எதிரியை ஜெயிச்சிடலாமா. உடம்பு நன்னா அழகாக இருக்கணும், தோற்றம் நன்றாக ஏற்பட வேண்டும் என்றால் நெய்யை தியாகம் பண்ணணுமா சாதுர்மாசியத்தில். நல்ல அழகான உடல் தோற்றம் வந்துடுமா. அடுத்து நல்ல ஆற்றுல அடுத்து மங்கள காரியம் நடக்கணும். மங்களம் ஏதோ தள்ளி தள்ளி போயின்னு இருக்கு, அப்படி இருந்ததுன்னா வாசனை திரவியம் பூசிக்கிறத தியாகம் பண்ணிடணுமா சாதுர்மாசியத்தில். எந்த வாசனை திரவியமும் பூசிக்கலைன்னா எல்லா சௌபாகியம் மங்களம் எல்லாம் நிறைஞ்சிடுமா. அதுக்கப்புறம் புஷ்பத்தை தியாகம் பண்ணா, மலரிட்டு நாம் முடியும், நாம சூடிக்கொள்ள பூக்களை சூடிக்கொள்ளாமல் அப்படி சாதுர்மாசியத்தில் தியாகம் பண்ணிட்டா ஸ்வர்க்கம் கிடச்சிருமா. சரி, இனிய குரல் வளம் வேணும். நாமும் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம், மக்கள்லாம் நம்ம குரலை கஷ்டப்பட்டு கேட்குறா, கொஞ்சம் இனிமையான குரலாக இருந்தால் நல்லா இருக்குமேனா சாதுர்மாசியத்தில் தாம்பூலத்தை தியாகம் பண்ணிடணுமா. வெத்தலை பார்க்க இதெல்லாம் கிரகஸ்தாளுக்கு சொல்லப்பட்டது. தாம்பூலத்தை தியாகம் பண்ணிட்டா குரல் இனிமையாக ஆகிடுமா. அதுக்கு மேலே சாதுர்மாசியத்தில் யோகம், தியானம் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பரமபதமும் கிடச்சிடுன்னு இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை மாத்வ சம்பிரதாயத்தில் கிரகஸ்தர்களே அனுஷ்டிக்கிறார். அத்வைத சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் வியாச பூஜைன்னு பண்ணி தொடங்கி அனுஷ்டிக்கிறா. மாத்வ சன்னியாசிகளும் வியாச பூஜைன்னு பண்ணுறா. ஆனால் நமக்கு விஷயம் என்ன, நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் நெறியில் இது எப்படின்னா, கிரகஸ்தர்கள் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் சாதுர்மாசியம் அனுஷ்டிக்கும் வழக்கம் இல்லை. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாமேன்னா காமியமான விரதங்கள்னு நாம் எதுவுமே பண்ணுறதில்ல. நாம் ஆச்சாரியன் மூலம் எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணிட்டோம். நமக்கு குரல் வளமாக இருந்தாலும் சரி, சந்ததியாக இருந்தாலும் சரி, ஆற்றுல அடுத்து மங்களமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஆச்சாரியனும் பெருமாளும் பார்த்துக்க போகிறா. நாம் எதுக்கு தனியாக ஒரு விரதம் இருக்கணும். நமக்குன்னு எம்பெருமானுடைய கட்டளை ஏகாதசி விரதம் ஒன்று தான். அது விரதம் இருந்தாகணும்னு சாஸ்திரத்தில் கட்டளையிட்டிருக்கான். அதனால் பிரபன்னர்களாகிய நாமோ எதெல்லாம் அனுஷ்டிக்கலைன்னா பாபம் வருமோ அதை மட்டும்தான் அனுஷ்டிக்கிறோம். மற்றபடி காமியமாக ஒரு பலன் வேண்டும் என்று வேண்டி நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்கிறது இல்லை. ஆனால் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் சந்நியாசிகளுக்கு இந்த சாதுர்மாசியம்ங்கிறது இருக்குது. இந்த 4 மாத விரதம் சாதுர்மாசியம்ங்கிறத சந்நியாசிகளான ஆச்சாரியர்கள், பரமஹம்ச பரிவ்ராஜக ஆச்சாரியர்கள், நம்ம ஜியர் சுவாமி போன்ற மகான்கள் அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். எதற்காக அனுஷ்டிக்கிறார்னா இதற்கான விளக்கத்தை நம் பெரியோர்கள் சுவையாக கொடுக்கிறார். அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் பொதுவாக சன்னியாசிகள் எப்படிப்பட்டவார்னா ஓடித்திரியும் யோகிகள் என்னும்படியாக அவர்கள் ஓர் இரவுக்கு மேலே கிராமத்தில் தங்க மாட்டார். ஒரு பெரிய நகரமாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டா. அப்படி இல்லையே, ஆச்சாரிய சுவாமிகள்லாம் ஒரே இடத்துல இருக்காளேன்னா அதுக்கும் காரணம் யாருன்னா ஸ்ரீரங்கநாதன் தான்.
சன்னியாசிகளின் தலைவர் எதிராஜரான ராமானுஜரை பார்த்து நம்ம ரங்கநாதன் என்ன சொல்லிட்டார், துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. எனக்கு ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இங்கேயே இருண்டார். நம்ம சம்பிரதாயத்தில் பாருங்க, எந்த ஒரு சன்னியாசி மட்டம்னாலும் ஒரு திவ்ய தேசம் அல்லது அபிமான ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த ஆச்சாரிய சுவாமி அந்த கைங்கரியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார். அதனால இந்த விதிப்படி, இது சாமானிய விதி, அந்த சாமானிய விதிப்படி ஒரு நாளைக்கு மேலே ஒரு கிராமத்தில் தங்கக்கூடாது, 3 நாளைக்கு மேலே மாநகரத்தில் தங்கக்கூடாதுன்னு வச்சுட்டா அந்த திவ்ய தேச கைங்கரியம்ங்கிறது விட்டு போயிடும். சாமானிய தர்மத்தை விட விசேஷ தர்மம்ங்கிறது தான் முக்கியமானது. சாமானிய சாஸ்திர விதியை விட பெருமாள் கைங்கரியம் தான் விசேஷமானது. அந்த கைங்கரியம் அனவரதம் தடையில்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சம்பிரதாய சன்னியாசிகள் அப்படி ஒரு இடம் தான், ஒரு இடத்துல அதுக்கு மேலே தங்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த மட்டம் அமைத்து கொண்டு தங்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சஞ்சாரம் என்று எழுந்தருளி நெடுக எல்லா இடங்களிலும் உள்ள சிஷ்யர்கள் எல்லாமும் திருத்தி பணிகொள்கிறார்கள். இது சன்னியாசிகளுக்கு வழக்கமாக இருக்குது. ஆனால் இந்த சாத்துர்மாசிய காலத்தில் மட்டும் சன்னியாசிகள் வெளியில் எங்குமே போவதில்லைன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஓரிடமாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த 4 மாதம் வேற எங்கேயும் அவள் சஞ்சாரம் பண்ண மாட்டா. அப்போ மற்ற காலத்திலும் அவள் சஞ்சாரம் பண்ணலாம். கைங்கரியம் இருப்பதால் கைங்கரியத்தை பார்த்துனுட்டு கைங்கரியத்துக்கு இடையூறு இல்லாதபடி வேறு இடத்துக்கு போவாள். ஆனால் இந்த சாத்துர்மாசியம்ங்கிற 4 காலம் எப்போ, இது ஆஷாட மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரை, அந்த சமயம் மட்டும் வெளியில் சஞ்சாரமே இல்லைன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. இதுதான் எம்பெருமானார் சம்பிரதாயம். ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த சாஸ்திர விதிகள்லாம் விந்திய மலைக்கு வடக்கே உள்ள பகுதி, அதுக்கு ஆரியாவர்த்தம்னு பேர். விந்திய மலைக்கு வடக்கே உள்ள ஆரியாவர்த்தத்தினுடைய தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்பதான் பெரும்பாலான சாஸ்திரங்கள் இருக்கும். அந்த விந்திய மலைக்கு வடக்க பார்த்தா இந்த 4 மாதத்துக்கு வருஷா காலம், மழைக்காலம்னு பேர். நம்ம பாஷையில் சொல்லணும்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா ஜூன் டு செப்டம்பர்னு சொல்கிறா இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பீரியட் இது. அதனால் விந்திய மலைக்கு வடக்கே பார்த்தால் இங்கே நிறைய மழைப்பொழிவுங்கிறது இருக்கும். அப்போ இந்த 4 மாதத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது என்னாகும், நிறையா சின்ன சின்ன புழு உள்ளிட்ட ஜந்துக்கள் அதெல்லாம் நிறையா உற்பத்தி ஆகும். நம்ம இல்லங்கள்லேயே பார்க்கலாம், மழை பெஞ்சதுன்னா மரவட்டை வந்துடும், சென்டிபீடு மில்லிபீடு எல்லாம் வந்துடும் வீட்டில். அதுபோல் நிறைய இதெல்லாம் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும். சன்னியாசிகள்ங்கிறவா எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள். பாருங்களேன், சன்னியாசிக்கு அக்னி காரியம் கிடையாது. ஏன் அக்னி காரியம் கிடையாதுன்னா, நாம் நெருப்புன்னு மூட்டினோன்னா அதில் ஏதாவது ஈயோ கொசுவோ கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிரியோ வந்து விழுந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. சன்னியாசி அதனால் அக்னி காரியம் தனியாக பண்ண மாட்டா. தங்கள் உணவை தாங்கள் சமைச்சிக்காமல் பிக்ஷை எடுக்கிறான்னா அதுக்கான காரணம் என்னென்னா, அவர்கள் அக்னின்னு மூட்டினா கூட இன்னொரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க நேரிடும், அதை நாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யதீஸ்வராளுக்கான ஏற்றமே அதான். அவர்கள் எந்த ஒரு உயிருக்குமே தீங்கிழைக்க மாட்டார்கள்ங்கிறது அவளுக்கு மட்டுமே உள்ளான அந்த தனித்தன்மை. ஏன் இதை ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாருக்கு விஷம் வச்சா இல்லையா, அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். விஷம் வைத்தவாறே எம்பெருமானார் என்ன பண்ணாராம், இனி நான் எந்த உணவும் சாப்பிட மாட்டேன்னு பிராயோபவேசம், எந்த உணவும் உட்கொள்ள மாட்டேன்னு எம்பெருமானார் விரதம் இருந்தார். அவள் கேட்டால், யாரோ ஒருத்தன் தப்பான எண்ணத்தில் தேவரீருக்கு விஷம் வச்சுட்டான், அதுக்கு தேவரீரியம் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கணும்னு கேட்டாராம். அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னாராம், ஒரு சன்னியாசிங்கிறவன் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, யார் மனசையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. என்னால் ஒருத்தன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா ஒரு சன்னியாசிக்கே விஷம் வைக்கணும்னு அவன் நினச்சிருப்பான். அப்போ சன்னியாசிக்கு விஷம் வைக்கணும்னு அவன் நினச்சிருக்கான்னா அவன் மனசை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு தானே அர்த்தம். சன்னியாசி அப்படி பண்ணக்கூடாதுன்னு சாதித்தவர் எம்பெருமானார். அதனால் அவர் வழியில் வந்த சன்னியாசிகள் என்றைக்குமே யாரையுமே துன்புறுத்த மாட்டா, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா, லோகக்ஷேமம், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவா. அப்படி இருக்கும்போது இவா சஞ்சாரம்னு மேற்கொண்டே ஓடித்திரியும் யோகிகளாக இப்படியே சஞ்சாரம் பண்ணான்னா ஏதாவது ஒரு புழு, ஏதோ ஒரு மரவட்டை, ஒரு எறும்பு, ஒரு கட்டெரும்பு, சிற்றெரும்பு, ஏதோ ஒரு சின்ன ஜீவராசி அதவா திருவடியில் மிதிப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி ஒரு ஜீவராசிக்கும் எந்த கெடுதலும் நேரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 4 மாதங்கள் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போக மாட்டோம்னு சொல்லி ஒரு இடத்தில் இருக்கா, அதான் சாத்துர்மாசி. அப்போ சாத்துர்மாசிய விரதம்னா சாமானியம் இல்லை. அவர்கள் எப்படி லோகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறார்கள், ஒரு சன்னியாசியினுடைய ஏற்றம் என்னங்கிறத காட்டுவது தான் இந்த சாத்துர்மாசியம். நாம் வெளியில் போய் நாமெல்லாம் கவலையே படுறதில்லை. எத்தனையோ கொசு கடிச்சதுன்னா அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு நாங்கள் உபன்யாசகர்கள் இல்லாமல் ஒரு காரணம் சொல்லிடுறோம். இந்த கொசு இருக்கே, அதுக்கு பாகவதாள் பிரபாவம் நன்னா தெரியும். நான் உபன்யாசம் கேட்க வரா பாருங்க ஆடியன்ஸ், அவளோட கொசு கடிக்கும்போது முதல்ல காலில் தான் வந்து கடிக்கும். கவனிச்சிருக்கேளா? நீங்கள் எந்த உபன்யாசம் கேட்டாலும் கொசு காலில் வந்து கடிக்கும்.
காலில் கடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்து காதில் அப்படியே ஒரு தடவை பாட்டு பாடும். அதுக்கப்புறம் ஒரு அடி அடிப்பார், போயிடும். என்னென்னா முதல்ல பாகவதாள் திருவடியில் சரணாகதி பண்ணுறது தான் அது, அதனால தான் காலில் வந்து கடிக்கிறது. அதுக்கப்புறம் பாகவதாளை பிரதட்சணம் பண்ணணும், அதனால் அப்படியே சுற்றி 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 பறந்து வரும். அதுக்கப்புறம் காதில் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அடித்தா மோட்சம் போயிடும், பாகவத சம்பந்தத்தால் மோட்சம். இப்படின்னு நாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்றோம். அதுக்கு நாம் விளக்கம் கொடுத்தாலும் உண்மையில் எத்தனை உயிர்கள் நாம் கவலையே படுறதில்லை, அது பாட்டுக்கு அடித்து தள்ளின்னு இருக்கோம். அதுக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லிடுது, டெய்லி பிரம்ம யஜ்யம்னு வேதத்துலேருந்து ஒரு பிரச்சனம் சொல்லிவிடு. அந்த பிரம்ம யஜ்யம்னு வேதம் சொல்லியாச்சுன்னா இது போல் தெரியாமல் உயிர்களுக்கு ஏதாவது தீங்கிழைத்தோன்னா அந்த பாப்பம் போயிடும்னு. ஆனால் யதீஸ்வரர்கள் சன்னியாசிகள் அப்படி எந்த உயிர்களுக்குமே நாமும் தீங்கிழைக்கக்கூடாது தான், கொசு ஜோக்கு சும்மா சொன்னேன். நாமும் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது யதீஸ்வரால் பண்ண மாட்டா. அதனால தான் சாத்துர்மாசியம்ங்கிற 4 மாதம் சின்ன சின்ன பிராணிகள்லாம் வெளியில் வரும். நம்ம ஏதாவது சஞ்சாரம் பண்ணி மிதிச்சுட்டா கஷ்டம். அதனால் அவள் என்ன பண்ணிடுறா, 4 மாதத்துக்கு என்னென்ன திரவியங்கள் தேவையோ அதையெல்லாம் ஒரு இடத்தில் சேகரித்து வைத்து கொண்டு பிக்ஷைக்கு அடியார்கள் வந்து பிக்ஷை அதை வழங்கிடுவா. மற்ற திரவியங்கள் என்னென்ன தேவையோ பெருமாள் திருவாராதனம் இதுக்கெல்லாம் சேகரித்து வச்சுட்டு ஓரிடமாக 4 மாதங்கள் தங்குகிறார்கள். அதைத்தான் சாத்துர்மாசியம் சாத்துர்மாசியம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சாத்துர்மாசியம் நம்ம சம்பிரதாயத்தில் 2 மாதங்கள் அனுஷ்டிப்பதுன்னு வழக்கம் வச்சுருக்கோம். அது எப்படி சாத்துர்மாசியம்னா 4 மாதம் தானே அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. பக்ஷாவை மாசாகா, ஒரு பக்ஷம் விரதம் இருந்தால் 1 மாதம் இருந்த மாதிரி. பக்ஷம்னா 15 நாள், ஒரு பக்ஷம் விரதம் இருந்தால் 1 மாதம் இருந்த மாதிரி. அப்போ 4 பக்ஷம் விரதம் இருந்தால் 4 மாதம் விரதம் இருந்த மாதிரி. அதனால் 2 பக்ஷம் 1 மாதம், 4 பக்ஷம்னா 2 மாதம். அப்போ அந்த 2 மாதம் விரதம் அந்த ஆஷாட பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து சரியாக 4 பக்ஷம் 2 மாதம் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பூர்த்தி பண்ணாலே அது 4 மாதம் இருந்ததாக ஆகிடும். உடனே நாம் கேட்போம், அது எப்படி 4 மாதம்னா 4 மாதம் தானே இருக்கணும், 2 மாதம்னு இருக்கலாமான்னா அதுக்கும் என்ன காரணம்னா அவள் கைங்கரியம் தடைப்பட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஒரே இடத்துல இப்போ 2 மாதத்துக்கு மேலே இப்போ 4 மாதம் இருக்கிறதுனா அவளுக்கு இன்னும் பல பணிகள் இருக்கும். எத்தனையோ இடத்துல சிஷ்யர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டி வரும். எத்தனையோ இடங்களில் போய் பெருமாளுக்கு எத்தனை திவ்ய தேசங்களில் நம்ம ஜீயர் சுவாமியே சேவிக்கிறோம். எம்பெருமானார் திருமேனி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்தாபித்த ஆச்சாரியன்னா நம்ம ஜீயர் சுவாமி தான். காஷ்மீரில் ஸ்டாச்சு ஆஃப் அந்த ஹியூமனிட்டியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியில் ஸ்டாச்சு ஆஃப் ஹார்மனி வரை இன்னும் எத்தனை இடங்களில் எம்பெருமானார் திருமேனிகளை அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட மகான்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தால் தான். ஏன்னா பல சிஷ்யாள் மகான்களை இங்கே வந்து சேவிக்கிறவா உண்டு, பல பேர் அவள் இருக்கிற இடத்துலையே இருப்பா. ஆச்சாரியர்கள் கருணையே வெடிவெடுத்தவர்கள். உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளாக வரார், அவர் தான் ஆச்சாரியன். அப்போ அவர் உலவும் பெருமாள் இல்லையா, அவர் எல்லா இடத்துலையும் போய் கைங்கரியம் பண்ணணும் இல்லையா. அதற்காகத்தான் அதை 2 மாதத்தோடு பாருங்க. இது எவ்வளோ தூரம் நம்ம பெரியவா கடைபிடிக்கிறான்னு. மேலையார் செய்வனகள்னு விதியையும் மாற்றக்கூடாது. இப்போது தென் தேசத்தில் இது மழைக்காலமே கிடையாது. அதுக்கு தான் முன்னாடியே சொன்ன, விந்தியைக்கு வடக்க தான் சவுத் வெஸ்ட் மான்சூன், நமக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். ஆனால் மேலையார் செய்வனகள் பெரியோர்கள் இதை வச்சுட்டா நம்ம கடைபிடிக்கணும். அதுலேயும் 4 மாதம்னு சொன்னால் முடியலையா, பக்ஷாவை மாசாகான்னு பெரியோர்களே சொல்லியிருக்கா, அதுக்காக 2 மாதம் கடைபிடிக்கணும். அதே நேரம் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றும் போது கூட நம்ம கைங்கரியம் நின்றுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மாதத்தோட பூர்த்தி பண்ணிட்டு அவள் மேற்கொண்டு சஞ்சாரத்துக்கும் போகிறா. அதுதான் நம்ம சம்பிரதாயத்தோட சிறப்பே. அதான் மற்றவா சாத்துர்மாசியத்துக்கும் நம்ம சாத்துர்மாசியத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா அவளுக்கு அடுத்தடுத்து கைங்கரியம். இப்போது அத்வைத நெறியில் சந்நியாசி ஆனாதான் மோட்சம், சன்னியாசி ஆகலைன்னா அத்வைத்தத்தில் மோட்சம் கிடையாது. ஆனால் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் கிரகஸ்தர்களுக்கும் நிச்சயமாக மோட்சம் உண்டு. ஆச்சாரியன் திருவடியில் சரணாகதி பண்ணிட்டோம், நமக்கு மோட்சம் உண்டு. அப்புறம் ஏன் இந்த மகான்கள் சன்னியாசிகளாக ஆறான்னா அவள் கைங்கரியத்துக்காகத்தான் சன்னியாசிகள் ஆகிறார்கள். இதற்கு 3 உதாரணம். சுவாமி மணவாள மாமுனிகள் எதுக்காக சன்னியாசம் வாங்கி கொண்டார் என்றால் அவர் நிறைய ஸ்ரீரங்கத்தில் ஈடு காலக்ஷேபம் சாதிச்சுன்னு வந்தார். நிறையா உறவுக்காரா பந்துக்கள் இருந்தால் ஜனன ஆசௌச்சம் ஜனன விருத்தி அல்லது மரண ஆசௌச்சம் மரணத்தீட்டு, இந்த விருத்தி தீட்டு 10 நாள் 3 நாள் மாறி மாறி வந்தது. மணவாள மாமுனிகள் பார்த்தார், இந்த தீட்டு வந்துட்டே இருந்தால் காலக்ஷேபத்துக்கு தடையாக இருக்கும், அதனால் சந்நியாசம் வாங்கிட்டோன்னா தடையில்லாமல் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லலாங்கிற ஒரே காரணத்துக்காக சுவாமி மணவாள மாமுனிகள் சன்னியாசம் வாங்கிட்டார். அப்போ அவள் சன்னியாசம் வாங்கிக்கிறது புதுசாக தான் அவளுக்கு வைராக்கியம் வரணும்னு தேவையில்லை. பூர்வாசிரமத்திலையும் அவள் வைராக்கியத்தோடு தான் எழுந்தருளி இருந்தா. அவளுக்கும் ஆச்சாரியன் அனுகிரகத்தால் மோட்சம் உண்டு. அப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணணும், சிஷ்ய ரக்ஷணம் திவ்யதேச கைங்கரியம் தடையில்லாமல் நடக்கணும். அதுக்காக அவர்கள் சன்னியாசம் வாங்கி கொண்டார்கள். நஞ்சியர் ஏன் சன்னியாசியானார்னா இது வரலாறே இருக்குது. நஞ்சியர் ஆரம்பத்தில் வேதாந்தி மாதவாச்சாரியர்னு உங்கள் பகுதியில் தான் எழுந்தருளி இருந்தார்.
பராசர பட்டர் போய் வாதம் பண்ணி அவரை வென்று விடுகிறார். வென்று விட்டு பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழிட்டார். நஞ்சியர் என்ன பண்ணுறார், இங்கே மேல்நாட்டில் இருந்த தம்முடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து காவிரி கரையில் சன்னியாசம் வாங்க போகிறார். அப்போது திருமலை அனந்தாழ்வான் நஞ்சியர்கிட்ட கேட்குறார், என்ன சுவாமி சன்னியாசி ஆக போகிறான்னார். நஞ்சியர் சொன்னார், ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன். அப்போது திருமலை அனந்தாழ்வான் நஞ்சியரை பார்த்து சொன்ன வார்த்தை, பட்டர் திருவடிகளே சரணம் என்று சொல்லிக்கொண்டு வியர்க்கும்போது குளித்து பசிக்கும்போது அமுது செய்தாலும் மோட்சம் உண்டே, ஏன் சன்னியாசம் வாங்கணும்னு கேட்டார். மொத்தம் பட்டர் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டான்னா போகிறோம், வியர்க்கும்போது குளித்து, டெய்லி ஸ்நானம் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை, டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். டெய்லி ஸ்நானம் பண்ண வேண்டாமா, எப்போ வேர்த்து ரொம்ப துர்நாற்றம் ஜாஸ்தியாகி பக்கத்தில் இருக்கிறவா ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறாளோ அப்போ பண்ணால் போதுமா. பசிக்கும்போது உண்டு, எப்போ பசிக்கிறதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாமா. பட்டர் திருவடிகளே சரணம்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா, பராசர பட்டர் திருவடிகளே தஞ்சம்னு சொல்லிட்டான்னா, அவன் வியர்க்கும்போது குளித்து பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டாலும் மோட்சம் உண்டே, நீ ஏன் சன்னியாசம் வாங்கணும்னு அனந்தாழ்வான் கேட்டார். அதுக்கு நஞ்சியர் பதில் சொன்னாராம், அடியன் சன்னியாசம் வாங்குவதற்கு ஒரே காரணம், எனக்கு குடும்பமெல்லாம் இருந்ததுன்னா நிம்மதியாக போய் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண முடியாது, மோட்சத்துக்காக சன்னியாசம் வாங்கலை, இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டேன்னா நிரந்தரமாக பராசர பற்ற திருவடி வாரத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணலாம், அதுக்காக சன்னியாசம் வாங்குறேன். அப்போ ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக சன்னியாசம். ஏன் எம்பெருமானார் யதிராஜர் அவர் ஏன் சன்னியாசம் வாங்கினார்? ஒரே காரணம், ராமானுஜருடைய தேவிகள் அவருடைய கைங்கரியத்துக்கு ஒத்துழைக்கவில்லை. திருக்கச்சி நம்பிகள்கிட்ட அபச்சாரப்பட்டா, பெரிய நம்பிகள்கிட்ட அபச்சாரப்பட்டா, அப்போ இந்த இடையூறு இல்லாமல் கைங்கரியம் பண்ணணும், சன்னியாசம் வாங்கிட்டார். அப்போ நம்ம சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் எழுந்தருளி இருப்பதே திவ்ய தேச கைங்கரியம், சிஷ்ய ரட்சணம், ஆச்சாரிய கைங்கரியம், இதை நிறைவேற்ற தான். அப்போ அதுக்கு இடையூறு வரக்கூடாது இல்லையா? அதனால் 2 மாதம் இதை அனுஷ்டித்து விட்டு மீதமுள்ள காலத்திலே அவர்கள் மற்ற தங்களுடைய கைங்கரியங்களை எல்லாம் எடுத்து நடத்துகிறார்கள்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள விசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த சாத்துர்மாசிய 4 மாதம் சொல்கிறோம் பாருங்க, மழைக்காலம், இதில் போர் வீரர்களும் சண்டை போட மாட்டாளாம். நம்ம பொதுவாக சன்னியாசி கிரகஸ்தர் இவா கதையெல்லாம் பார்த்துட்டோம், ஒவ்வொரு சம்பிரதாய சன்னியாசி எப்படி கிரகஸ்தர் எப்படின்னு பார்த்துட்டோம். போர் வீரர்கள் இந்த காலத்தில் சண்டை போட மாட்டாளாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமபிரான் சுக்ரீவன்ட்ட சொல்கிறான், வாலிவதமாகி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான். பட்டாபிஷேகம் பண்ணும்போது கரெக்டாக ஆஷாட மாதம் ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்கிறான், பூர்வோயம் வார்ஷிகோ மாசகா ஸ்ராவண சலிலாகமஹா பிரவருத்தா சௌமிய சத்வாரோ மாசா வார்ஷிக சக்யகாகா. ஏ சுக்ரீவா, அடுத்த 4 மாதம் மழைக்காலண்டா, மழைக்காலத்தில் யாரும் சண்டை போட மாட்டா, நீயும் பாவம் ரொம்ப நாள் உன் மனைவி ருமாவை பிரிஞ்சு இருந்துட்ட, வாலி அபகரித்து வச்சுட்டான், நீ போய் உன் குடும்பத்தோட சௌக்கியமாறு, 4 மாதம் கழித்து சீத்தையை தேடிக்கலாம். நான் பெருமாளோட கருணை பாருங்க, அவசர அவசரமாக இப்போவே சீத்தையை தேடி ஏன் காரியம் ஆகணும்னு சொல்லலை, அவன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறான். நீ பாவண்டா, ஓன் மனைவியை பிரிஞ்சு கட்டப்பட்ட, உடனே சண்டைக்குன்னு போகாத, 4 மாதம் ஓன் மனைவியோடு நீ கொஞ்சம் க்ஷேமமாக குடும்பத்தோடு இரு, இந்த சாத்தூர் மாசியம் மழைக்காலம் 4 மாதம் முடியட்டும், அப்புறம் சீதையை தேடிக்கலாம்னா. அதனால் போர் வீரர்களும் ஓய்வெடுப்பாளாம். இவன் மட்டும் இல்லை, சிங்கமே சாத்தூர் மாசியத்தில் ஓய்வெடுக்குமா. இதை திருப்பாவை 23ஆம் பாட்டில் ஆண்டாள் பாடியிருக்கா, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அங்கே வியாக்கியானம் பாருங்க, மாரி என்ற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், மழைக்காலம் 4 மாதம். அந்த மாரி மழைக்காலத்தில் சிங்கம் என்ன பண்ணுன்னா, மலை முழைஞ்சில் மலை குகையிலே மன்னி கிடந்து தூக்கத்திலே நன்றாக ஈடுபட்டு அனுபவித்து கிடந்து உறங்கும் துயில் கொள்ளக்கூடிய பெண் சிங்கத்தோடு துயில் கொள்ளக்கூடிய சீரிய சிங்கம், சீர்மை மிக்க வீரியம் மிக்க சிங்கம்னு ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா. நாம் அப்படியே ஆச்சாரியனுக்கும் அதை பொருத்திக்கலாம். ஏன்னா ஆச்சாரியனும் ஒரு வகையில் சிங்கம் தான். எப்படின்னு கேட்குறீங்களா, இது முதலியாண்டான் சாய்ச்ச விஷயம். ஒரு ஊரில் ஒரு மண்புழு இருந்துதான். மண்புழு ஒரு மலை உச்சியில் இருக்குது, நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு மலை உச்சி. இந்த மலை உச்சியிலேருந்து அந்த மலை உச்சிக்கு போகணும்னு மண்புழு ஆசைப்பட்டு தான். சாத்தியமா? அதுவும் பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் தாண்டி போகணும், சாத்தியமா? சாத்தியமா இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு சிங்கம் நின்றுருந்தது. அந்த சிங்கம் சரியாக தாவுவதற்கு தயாராக இருந்தது. இந்த மண்புழு என்ன பண்ணித்தான், சும்மா 2 அடி நகர்ந்து அந்த சிங்கத்தோட காலில் போய் ஒட்டிட்டு தான் சிங்கம் இந்த சிகரத்துலேருந்து அந்த சிகரத்துக்கு தாவும் போது மண்புழுவும் தாவிடுத்து. நாம தான் மண்புழு. இந்த சம்சாரம் உலகியல் வாழ்க்கை தான் இந்த சிகரம். நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு வேலி அதுதான் நம்முடைய கர்மா, அந்த சிகரம் தான் வைகுண்டம். மண்புழு போல் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாகிய நாமோ கர்மாங்கிற பள்ளத்தாக்கை கடந்து அந்த சிகரத்துக்கு போகணும்னா நமக்கெல்லாம் அது சத்தியமாக வாய்ப்பே இல்லை.
ஆனால் ஆச்சாரியன் தான் சிங்கமாக விளங்குகிறார். நம்மால் முடிஞ்ச ஒரே விஷயம் 2 அடி நகர்ந்து அந்த ஆச்சாரியன்கிற சிங்கத்தோட திருவடியில் போய் ஒட்டிக்க வேண்டியதான். அவருடைய திருவடி சம்பந்தம் இருக்குன்னு ஒட்டின்ட்டோன்னா ஆச்சாரியனால் தாவ முடியும், சிங்கத்தால் தாவ முடியும். அவர் அந்த பரமபதத்தை பெறும்போது அவரை ஆசிரியித்த நம்மையும் அதே பரமபதத்தில் சேர்த்து விடுவார். அப்போ மண்புழு மலையை தாண்டணும்னா சிங்கத்தை பிடிச்சாதான் தாண்ட முடியும். இப்போ அதே பாட்டை பாருங்க. மாறி மழைக்காலத்திலே மலை முழைஞ்சில் தமது ஆசிரமமாக இருக்கக்கூடிய இடத்திலே மன்னி கிடந்து பகவத் அனுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டு உறங்கும் சாதுர்மாசிய விரதம் அனுட்டிக்கும் சீரிய சிங்கம் என்னும்படியாக ஆச்சாரியன் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சாதுர்மாசியத்தில் நாம என்ன பண்ணணும்னா அந்த சிங்கத்தின் திருவடி வாரத்தில் வந்து உட்காந்துடணும். ஏன்னா சிங்கத்தோட திருவடியில் ஒட்டின்ட்டா மண்புழு தாண்டிடும் இல்லையா? அதுபோல் சாதுர்மாசியத்தில் அவள் ஒரு இடத்துல எழுந்துருளி இருக்கும்போது நாமும் வந்து அவர் திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும். அதற்கு வசதியான காலம்தான் இந்த சாதுர்மாசியம். அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் சாதுர்மாசியத்தில் முக்கியமாக என்ன பண்ணுவார்னா, யதீஸ்வரர்கள் நேற்றைய தினம் சுவாமி சாதுர்மாசியத்தை தொடங்கினார். மிருத் சங்கிரகணம்னு முதல்ல மண் சேகரித்து அதிலே பூமாதேவி தாயாரையும் வராகப் பெருமாள் ஞானப்பிரானையும் ஆவாகனம் பண்ணி ஆராதித்து 2 மாதத்துக்கு தேவையான மிருத்து உள்ளிட்ட அருட்டானத்துக்கு என்னென்ன தேவையோ 2 மாதத்துக்கான எல்லாத்தையும் சேகரித்து வச்சுனுட்டு அதுக்கப்புறம் திருமுடி விளக்கம், அதாவது நமக்குன்னா க்ஷவரம்பம் ஆச்சாரியர்களுக்கு திருமுடி விளக்கம் அதையும் செய்து கொண்டு அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிப்பா. ஆஷாடே பௌர்ணமாசியும் ஆரம்பிய பாத்ரபத பௌர்ணமாசியும் பரியந்தம் சாதுர்மாசிய விரதம் ஸ்தாஸ்யே, நான் ஒரே இடத்தில் இருப்பேன். ஸ்தாஸ்யேனா ஸ்திரமாக இந்த ஒரு இடத்தில் எழுந்தருளி இருக்கிறேன் என்று ஆச்சாரியன் சங்கல்பம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் அவள் என்ன பண்ணுவான்னா சிஷ்ய சம்ரக்ஷணம், சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபங்கள் நிறையா சாதிப்பா. ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ ஒரு ஆச்சாரியன் நமக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சஞ்சாரத்திலே எழுந்தருளி இருந்தால் காலக்ஷேபம் கேட்குறவா என்ன பண்ணணும்னா சஞ்சாரத்துக்கு நாமும் பின்னாடி போயிட்டே இருக்கணும். அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் சஞ்சாரத்தில் எழுந்தருள்கிறாரோ நாமும் பின்னாடியே போய் காலக்ஷேபத்தை கேட்கணும். அது கஷ்டம். இன்றைக்கி வேணால் ஜூம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்துடுத்து. இது இல்லாத நாளில் ஆச்சாரியன் வெவ்வேறு இடங்களில் இருக்கார்னா எல்லா சிஷ்யாலும் அப்படியே போகிறது கஷ்டம். ஆனால் இந்த சாதுர்மாசியத்தில் 2 மாதம் ஒரே இடத்துல எழுந்துருளி இருக்காருன்னா அப்போ 60 நாள்கள் நமக்கு எம்பெருமான் தந்த கொடையாக சொலையாக கிடச்சிடுத்து. அப்போ அந்த 60 நாள் அவர் திருவடி வாரத்தில் வந்து அமர்ந்து எத்தனை சத்விஷயங்கள் எத்தனை காலக்ஷேபங்கள் அவர்கிட்டேருந்து கேட்கலாம். இது சிஷ்யர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 2வது, ஆச்சாரியர்களை பொறுத்தவரை அதுவும் சன்னியாசிகள் எப்போதும் வேதாந்தத்தை சிந்தனம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். வேதாந்த சிந்தனம் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அது ஓரிடத்தில் அமர்ந்து வேதாந்த சிந்தனம் பண்ணுறதுக்கு அதுவும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். 3வது, ஒரு சந்நியாசியின் வயது என்னன்னு ஒரு கேள்வி. சந்நியாசியின் வயது என்னன்னா அவரோட திருநக்ஷத்திரம் ஒரு வயசு கிடையாதான். எத்தனை சாதுர்மாசியம் அனுட்டித்திருக்கிறாரோ அதுதான் சன்னியாசியின் வயது. அதனால 2 சன்னியாசி சந்திச்சுக்கிறார்னா யார் முதல்ல சேவிக்கணும்னா யார் அதிகமான சாதுர்மாசியம் அனுட்டிச்சிருக்காளோ, குறைந்த சாதுர்மாசியம் அனுட்டித்தவர்கள் அதிக சாதுர்மாசியம் அனுட்டித்தவாளை சேவிக்கணும்னு ஒரு வழக்கம் வைக்கிறார். ஆகையினால இந்த சாதுர்மாசியம் என்பது ஒரு சன்னியாசியின் ஒரு வயதின் அடையாளமாகவும் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சாஸ்திர வாக்கியம், ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமஹா ஸ்வாத்தியாயோ தேவதார்ச்சனம் சாதுர்மாசிய கிருதம் யச்ச சர்வம் ஹிச்ச அக்ஷயம் பவேத். எப்படி நாம் அக்ஷய திருத்தியையில் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தோன்னா அது குறைவில்லாமல், தங்கம் வாங்கிறதுன்னு இல்லை, அது அக்ஷய திருத்தியைக்கு அர்த்தம் மாறி போயிடுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் கேட்கறது, தானம் பண்ணுறது இதெல்லாம் அக்ஷய திருத்தியையில் ஆரம்பித்தோன்னா அது அக்ஷயமாக இருக்கும்பா. சாதுர்மாசியத்துக்கும் அதே பெருமை சாஸ்திர வாக்கியம் இருக்குது. நாம் பண்ணுறக்கூடிய ஸ்நானம், தானம், ஜபம், ஹோமம், வேதபாராயணம், எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம் இது எல்லாமே சாதுர்மாசியத்தில் பண்ணால் குறைவில்லாமல் நிறைய பலன் கொடுக்குமா. அது மட்டும் இல்லை, சாதுர்மாசிய காலத்தில் புராணங்கள் கேட்பது ரொம்ப விசேஷமா. ஏககாலம் த்விகாலம் வா புராணம் ஸ்ருணுதேச்சயா சர்வபாப வினிர்முக்தோ விஷ்ணுலோகம் ச கச்சதி. சாதுர்மாசியத்தில் ஒரு வேளையோ 2 வேளையோ புராணங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது நமக்கு விஷ்ணுலோகத்தையே பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. இதுவும் சாஸ்திர வாக்கியம். ஆக இந்த சாதுர்மாசியத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருப்பதாலே ஜிஆர் சுவாமி போன்ற மகான்கள் ஓரிடத்துல எழுந்துருளியிருக்கா, நாம் போய் ஆசிரியிக்கிறோம், திருவடிவாரத்திலே அமர்கிறோம், அவர்கிட்டேருந்து நல் விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே இடத்துல அமர்ந்து காலக்ஷேபம் கேட்பதற்கும் அவர்கள் வேதாந்த சிந்தனம் பண்ணுவதற்கும் இது சௌக்கியமாக இருக்குது. அதுக்கு மேலே அவள் அந்த சங்கல்பம் பண்ணும்போது அந்த ஊரில் உள்ள சிஷ்யர்களும் அபிமானிகளும் ஒரு ஸ்லோகம் சொல்லணுங்கிறா.
ஒரு ஸ்லோகம் இருக்குது. அவள் வந்து அந்த சங்கல்பம் பண்ணின்றதும் நாமெல்லாம் சொல்லணுமா, நிவசந்து சுகீனத்ர கமிஷ்யாம கிருதார்த்ததாம் யதாசக்தி ச சுஸ்ரூஷாம் கரிஷ்யாமோ வயம் முதா. இந்த ஸ்லோகம் அவசியம் ஒவ்வொரு நாளுமே ஜிஆர் சுவாமி போன்ற மகான்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன அர்த்தம்னா, நிவசந்து சுகீனத்ர, தேவரீர் இங்கே சுகமாக சௌக்கியமாக எழுந்தருளி இருக்க வேண்டும். எங்கள் ஊரில் வந்து சாதுர்மாசி அனுட்டிக்கிறார்னா பாக்யம். இப்போ பெங்களூரில் ஜிஆர் சுவாமி சாதுர்மாசி அனுட்டிக்கிறார்னா இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கெல்லாம் அது கிடைச்ச பாக்யம். ஏன்னா ஒரு யதி ஒரு சன்னியாசி வந்து நம்ம ஊரில் சாதுர்மாசியம் அனுட்டிக்கிற பாக்கியம்ங்கிறது அவ்வளோ எளிதில் கிடைக்காது. அதுக்கு தானே இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, சாதுர்மாசியம் அனுட்டிக்கக்கூடிய ஒரு மகானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த மகான் தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறாருனா இதைத்தானே பரகத ஸ்வீகாரம்ங்கிறோம். ஆச்சாரியன் நம்மளை அபிமானித்து தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறாருனா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை உணர்ந்து கொண்டு சொல்லணுமா, நிவசந்து சுகீனத்ர, சுவாமி இங்கே சௌக்கியமாக எழுந்தருளி இருக்க வேண்டும். கமிஷ்யாமஹா கிருத்தார்த்ததாம், நாங்கள் அத்தனை பேரும் கிருத்தார்த்தர்களானோம், நாங்கள் அத்தனை பேரும் பாக்யவான்களானோம். சாதுர்மாசிய காலத்தில் தேவரீர் திருவடிவாரத்தில் இருந்து ஒரு அணில் போல கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் யதாசக்தி ச சுஸ்ரூஷாம் கரிஷ்யாமோ வயம் முதா, எங்களுக்கு யதாசக்தி என்னென்ன கைங்கரியம் எல்லாம் பண்ண முடியுமோ சாதுர்மாசிய காலத்தில் முதா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சில பேர் கைங்கரியம், என்னப்பா இது கைங்கரியம்னு கொடுத்துட்டா வந்து பண்ணுறாப்புல இருக்குது, சீக்கிரமாக பண்ணிவிட்டு அடுத்த வேலை, அப்படி இல்லையா. முதா எவ்வளோ பெரிய பாக்கியம். எத்தனை பேர் இருந்தாலும் ஜிஆர் சுவாமி நம்மை தேர்வு செய்து இந்த கைங்கரியம் கொடுத்தாரு. அவருக்கு கைங்கரியம் பண்ண எவ்வளவோ பேர் இருக்கா. ஆனால் இந்த பொடியனையும் நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கேன்னு சொல்லி அவர் நம்மளை கூப்பிட்டு கொடுத்தாருனா அது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் முதா அந்த சந்தோஷத்தோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அன்வயிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த சாதுர்மாசியத்திலே கைங்கரியத்திலே அன்வயித்து கைங்கரியம் பண்ண வேண்டும். இது சாஸ்திரங்களில் காட்டின விஷயம். ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொல்லிவிடுறேன். இப்போது 12:30 கரெக்டாக முடிச்சுடுவேன். சிம்பிளாக ஒரு கதை சொல்லிவிடுறேன். என்னென்னா, ஒரு அடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து அகோபிலம் வரை யாத்திரையாக போனால் மற்ற 8 நரசிம்மர் சேவிச்சுட்டா. நம்ம பாவன நரசிம்மர் சேவிக்கணும், அவருக்கு தான் கஷ்டம். அந்த ஜீப் டிராக்டர் எல்லாத்துலேயும் ஏறி அமர்ந்து அவரை சேவிக்கிறதுக்காக போனோம். சரின்ட்டு டிராக்டர் ஒரு ஜீப்பில் ஏறி உட்காந்து அன்பர்கள் அடியார்கள் எல்லாரும் பாவன நரசிம்மரை சேவிக்க போகிறா. வழியில் பார்த்தா ஜீப்பில் பிரேக் பிடிக்கலை. பிரேக் பிடிக்கலை, அது சாதாரணமாகவே அந்த ஜீப் அப்படி இப்படி தான் போகும், யாத்திரை போனவாளுக்கு தெரியும். இப்போ பிரேக் வேறு பிடிக்கலை, ஜீப் ரொம்ப கண்ணாப்பின்னான்னு போயின்ட்டுருக்கு. போனவாள்லாம் பயந்துட்டா. அவளுக்கு என்ன சங்கடம்னா, நம்ம நரசிம்மனை சேவிக்க போகிறோமா வைகுண்டநாதனை சேவிக்க போகிறோமான்னு தெரியல, அந்த எண்ணத்தில் போயின்ட்டுருக்கு ஜீப்பு. ஆனால் அந்த டிரைவர் அப்படி இப்படி சமாளித்து பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டார். ஆனால் இவ்வளோ கலைபரம் ஆயிருக்கு. அந்த ஜீப்பில் ஒரு பொண்ணு அப்படியே கவலையே இல்லாமல் ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தாலும். இவாளெல்லாம் பார்த்தா டிரைவரை விட்டுட்டா. அந்த பொண்ணை கேட்டேம்மா, இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்தது தெரியுமா? நாம் பாவன நரசிம்மரை சேவிக்க போகிறோமா வைகுண்டநாதனை சேவிக்க போகிறோமா எங்கே போக போகிறோன்னே தெரியாமல் உட்காண்டிருந்தோம். நீ கவலையே படாமல் புத்தகம் படிச்சுட்டு இருந்தியே, இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு கேட்டா. அந்த பொண்ணு பதில் சொன்னாலாம், இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியுமாங்கிறது அப்புறம், டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னா. யாருமா டிரைவர்னு கேட்டா. எங்கள் அப்பா தான் அந்த டிரைவர்ன்ட்டான். அவள் சொன்னால், ஒரு பொண்ணு நான் இங்கே உக்காந்துருக்கேன், அதனால் எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஏன் கவலைப்படணும், நான் புத்தகம் படித்தேன்னா. இத்தோட முடியலை. அந்த பொண்ணு சொன்னால், என்னோடு பயணித்ததுனால தான் நீங்கள் பிழைச்சேன்னா. ஏன்னா நான் மட்டும் உள்ளே உட்காரலைன்னா பிரேக் பிடிக்கலைன்னு தெரிஞ்சதுமே எங்கள் அப்பா வெளியில் குதிச்சிருப்பார். ஆனால் பொண்ணு நான் உள்ளே உட்காந்துருக்கிறதுனால எங்கள் அப்பா போராடி காப்பாற்றி உங்களையும் சேர்த்து காப்பாற்றிட்டார். அந்த டிரைவர் தான் பெருமாள், அந்த பொண்ணு தான் ஆச்சாரியன், கூட பயணிக்கிற கோ பேசஞ்சர் தான் நாம. நம்மளை நேராக பெருமாள் காப்பாற்றுவாரான்னா காப்பாற்ற மாட்டார். ஆனால் தன் மகளோடு பயணித்ததாலே கோ பேசஞ்சரையும் டிரைவர் காப்பாற்றின மாதிரி ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் ஒட்டின்னு இருக்கிறதுனால அவரோடு சேர்த்து நம்மையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். பெருமாள் நம்மளை காப்பதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது. ஆச்சாரியசம் இது நாம சொல்லலை, மணவாள மாமுனிகளே சாதிக்கிறார். எனக்கு என்ன பெருமை இருக்குன்னா, திருவாய்மொழி பிள்ளை வாசமலர் தாளடைந்த வத்தூன்னர். திருவாய்மொழி பிள்ளையின் திருவடிவாரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துன்னுட்டார் தம்மை. ஏதோ ஒரு பொருள், ஆனால் சிங்கத்தின் காலில் ஒட்டின்னு இருக்க மண்புழு சிங்கத்தோடு தாண்டிடும். ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருக்கோம்னா அவரோடு சேர்த்து பெருமாள் நம்மை ரட்சிப்பான். அதுலேயும் சாதுர்மாசியத்தில் அவர் திருவடிவாரத்தில் இருக்கோம்னா இன்னும் எவ்வளோ வசதி. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு நம்ம 4 மாதத்துக்கான 4 ஸ்லோகத்துக்கு வந்துடுவோம். நாரதர் பெரிய தேவரிஷி, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாரதர் பெரிய ஞானம் மிக்கவர், தேவரிஷி எல்லாம் சொல்கிறோம்.
நாரதருக்கு எப்படி ஞானம் வந்தது? நாரதர்னாலே மனிதர்களுக்கு ஞானம் தருபவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாரதருக்கு யார் ஞானம் கொடுத்தா, எப்படி வந்தது? இது பாருங்க, நீங்கள் நிறைய பாகவத உபன்யாசம் கேட்டிருப்பேள். பாகவத புராணத்தில் முதல் ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயத்தில் நாரதர் தாமே வியாசருக்கு தன்னுடைய வரலாற்றை சொல்கிறார். நாரதர் அவருடைய முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தாராம்? அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஷ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவிருஷி நிர்விவிக்ஷதாம். நாரதர் இதற்கு முன் படைப்பு சுழற்சியில் அவருடைய முன் பிறவியில் பார்த்தா ஒரு பணிப்பெண், வேலைக்கார பெண்மணியோட மகனாக இருந்தாராம். அந்த பணிப்பெண், வேலைக்கார பெண்மணி வேதம் படித்தவர்களுடைய இல்லத்தில் போய் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், பணிப்பெண்ணாக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தன்னுடைய அம்மாவோடு சேர்ந்து அந்த வேதம் படித்தவாளோட வீட்டுக்கு சிறுவனாக இருந்த நாரதரும் போயிட்டு இருப்பாராம். அப்போ சாதுர்மாசிய காலம் வந்ததாம். பிராவிருஷி, மழைக்காலமாகிய சாதுர்மாசிய காலம். அப்போது யோகினாம், யோகிகளாகிய சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதம், அப்படியே அவள் சஞ்சாரத்திலே இருக்கா. சாதுர்மாசியத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, இங்கே வேதம் வல்லார்களுடைய ஒரு திருமாளிகை இருக்குங்கவும் இந்த திருமாளிகையில் 4 மாதம் தங்கி சாதுர்மாசியம் இருக்கும்னு சொல்லி எந்த வீட்டில் நாரதருடைய அம்மா பணிப்பெண்ணாக இருந்தாலோ அந்த வேதம் படித்தவர் வீட்டில் யதிகள் சாதுர்மாசிய விரதத்துக்காக தங்குவதற்கென்று எழுந்தருளினார்கள். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இதெல்லாம் நாரதர் தாமே ஆட்டோபயோகிராஃபி. தேமையபேதா கில சாப்பலேர்பகே தாந்தே திருத கிரீடனகே நுவர்த்தினி சக்ருஹ் கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனாக சுஸ்ரூஷமானே முனையோல்பபாஷினி. அந்த சாதுர்மாசியத்துக்கு வந்த யதிகளுக்கு அடியன் சின்ன பையனாக இருக்கும்போது கைங்கரியம் பண்ணினேன். நாரதர் சொல்கிறார், சின்ன பையனாக இருக்கும்போது அந்த யதிகளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண சாதுர்மாசிய காலத்தில் அவர்களுடைய அனுகிரகத்தால் என்னாச்சுன்னா என் மனசில் சாப்பலம், சஞ்சலம் இதெல்லாம் நீங்கியது. மனவடக்கம், புலனடக்கம் இதெல்லாம் ஏற்பட்டது. விளையாட்டில் எனக்கு நாட்டமே போகலை. அவர்கள்லாம் கருணையோடு அடியனுக்கு அனுகிரகம் பண்ணா, நிறைய கைங்கரியம் பண்ண. அதனால் வீண் பேச்சு, வெட்டி பேச்சு இதெல்லாம் பேசணுங்கிற எண்ணமே அடியனுக்கு வரவில்லை. மெல்ல 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 மெல்ல, அதுவும் பாருங்க அவர் அழகாக சொல்லிட்டார், சக்ருஹ் கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனாக. நானா கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லலை, அவ கருணை காட்டி கைங்கரியத்தில் அடியனை ஈடுபடுத்தினார்கள். குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. அவ ஈடுபடுத்தினதோடு இல்லையா, ஒரு மகா பிரசாதமாக உச்சிஷ்டலேபான் அனுமோதித்தோ த்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே. அந்த மகான்கள் உண்ட மிச்சம், சேஷம், உச்சிஷ்டான்னம்னு சொல்கிறோம் பாருங்க, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. அந்த பிரசாதத்தை அந்த மகான்கள் அடியேனுக்கு வழங்கினார்கள். வானுளார் அரியலாகா வானவா என்பராகில் தேனுலாம் துளவமாலை சென்னியா என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. அதனால் தங்களுடைய சேஷ பிரசாதம் அதை அந்த மகான்கள் சாதுர்மாசிய காலத்தில் சந்நியாசிகள் அடியனுக்கு அருளினார்கள். அதுவும் நாரதர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் இல்லையா, சக்ருத்ஸ்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷா. ஒரே ஒரு முறை உண்டேன், என் மனசில் இருந்த அழுக்கு பாப்பங்கள் அத்தனையும் நீங்கியது. ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா, என் மனம் ரொம்ப 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 தூய்மையானது. அதனால் தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே. அதனால் அடியனுக்கு ஆத்ம ருச்சி உண்டாகி ஆத்மா பரமாத்மா இதை பற்றியெல்லாம் ஞானம் ஏற்பட்டு பெருமாளை தியானம் பண்ணி தியானத்தில் எம்பெருமான் சேவை சாதித்து நீ அடுத்த கல்பத்தில் தேவரிஷி நாரதனாக என் பக்தியை எல்லோருக்கும் ஊட்டுபவனாக ஆவாயின்னு அனுகிரகம் பண்ணார்னா, சாதுர்மாசிய சந்நியாசிக்கு ஒரு முறை கைங்கரியம் பண்ணி ஒரு முறை அவர் பிரசாதத்தை பெற்றது நாரதரை உருவாக்கி இருக்கிறதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இது பாகவத புராணத்தில் விஷயம் இருக்குது. அப்போ நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களுடைய சாதுர்மாசியம் எவ்வளோ விசேஷம்னு புரியுறதா? இதுக்கு மேலே அடியன் யோசித்தேன், நம்ம ஜிஆர் சுவாமியின் சாதுர்மாசியத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குமோன்னு தோணித்து. அதுதான் அடியனுடைய 4 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம். மாதா யதா சிசுகதஸ்ய நிவாரணாய தத்தே விரதம் து பரிபக்ஷித பேஷஜாசா தத்வத் குருஷ்ச நிஜசிஷ்ய கணஸ்ய ரோகம் ஹர்த்தும் விரதம் கலயதி ஸ்ம சதுஷ்க மாசான். இது எப்படின்னா, ஆர்த்தி பிரபந்தத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிய ஒரு பாசுரம் அதை தழுவியது. அன்னை குடிநீர் அருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. ஒரு குழந்தைக்கு நோய் வந்துருத்தான். அந்த காலத்து அம்மா ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட அழிச்சுன்னு போனார்.
ஆயுர்வேத மருத்துவர் பார்த்துட்டு சொன்னாராம், அம்மா உன் குழந்தைக்கு ரொம்ப மோசமான ஒரு நோய் வந்துடுத்து, ஐயோ மருந்து இருக்கா இல்லையான்னு கேட்டா. மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்து ரொம்ப ஹை டோஸ், அதை நேராக குழந்தைக்கு கொடுத்தா பக்க விளைவுகள் நிறையா வரும், நீ குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டின்னு இருக்கியான்னு கேட்டார். அவர் சொன்னா தாய்ப்பால் ஊட்டுறேனே, அந்த காலத்தம்மா 2 வயசானாலும் தாய்ப்பால் ஊட்டுறேன்னா அந்த காலத்தம்மா ஊட்டுறேன்னு சொன்னா. உடனே அந்த வைத்தியர் சொன்னாராம், நீ ஒன்று பண்ணு, இந்த மருந்தை நீ சாப்பிட்டுடு, குழந்தைக்கு பாதிப்பு வேண்டாம். அவள் சொன்னா பக்க விளைவு எனக்கு வந்தால் பரவாயில்லன்ட்டா. அப்போ இந்த மருந்தை நீ சாப்பிட்டுடு, சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் ஊட்டினேன்னா மருந்து உன் ரத்தத்தில் கலந்து தாய்ப்பாலில் கலந்து தாய்ப்பால் வழியாக இந்த மருந்து குழந்தைக்கு போனால் ஒன்றும் பண்ணாது, நேராக சாப்பிடக்கூடாது. அப்போ அம்மாவுக்கு ஏதாவது வியாதி இருக்கா? இல்லை. வியாதி யாருக்கு? குழந்தைக்கு. ஆனால் அம்மா என்ன பண்ணாலாம், அன்னை குடிநீர் அருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ, அம்மா மருந்து சாப்பிட்டு அதை பாலாக ஊட்டி குழந்தையோட நோயை போக்கிட்டாலாம். இப்போ ஜிஆர் சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸ்லோகம் பாருங்க, மாதா யதா, ஒரு தாய் எப்படி சிசு கதஸ்ய நிவாரணாய, குழந்தையின் நோயை போக்குவதற்காக தத்தே விரதம், அவள் விரதம் இருந்து பத்தியம் இருந்து பரிபக்ஷித பேஷஜாசா, இது சாப்பிட வேண்டிய அந்த மருந்தெல்லாம் அவனன்னா சாப்பிட்டு அதை ஊற்றாளோ, அதே கதை தான் ஜிஆர் சுவாமி நமக்கு மாதா தாயின் ஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கார். நாமெல்லாம் குழந்தையின் ஸ்தானத்தில் இருக்கோம். நாம் கிரகஸ்தர்களுக்கு விரதங்கள் ஜாஸ்தி, நாம் எந்த விரதமும் அனுட்டிக்கலை. குளித்து 3 அனலை ஓம் மூங்குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின்பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தின்னு நாம் இருந்துருக்கோம். அப்போது ஒரு குழந்தைக்கு வியாதி வந்துருத்து, இந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கலான்னு கொடுத்து பார்த்தாலும் அடம் பிடிக்கிறது, சாப்பிட மாட்டேங்கிறது. ஒருவேளை ஏதாவது எம்பெருமான தியானம் பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாலும் நாம் ஏதாவது காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நாள் ஏகாதசியே விரதம் இருன்னு சொன்னாலும் நமக்கு லோ சுகர் போயிடுத்துன்னு மயங்கி விழுந்துடுறோம். அதனால் நமக்கும் இந்த மருந்தெல்லாம் பக்க விளைவு ஒத்துக்க மாட்டேங்கிறது. குழந்தைக்காக அம்மா பால் சாப்பிட்ற மாதிரி ஜிஆர் சுவாமியெல்லாம் பெரிய மகான்கள், அவள்லாம் நித்தியசூரிகள் மாதிரி, அவர்களுக்கு விரதம் அனுட்டிக்கணும் தேவையில்லை. தத்வத் குருஷ்ச நிஜ சிஷ்ய கணசிய ரோகம், நமக்கெல்லாம் சம்சார ரோகம் இருக்குது, இதை போக்கணும்னா என்ன வழி? விரதம் என்ற மருந்தை நான் அமுது செய்து அதை அனுகிரகம்ங்கிற பாலா ஊட்டி உங்களுடைய சம்சார நோயை போக்குகிறேன் என்று நிஜ சிஷ்ய கணசிய ரோகம் ஹர்த்தும் விரதம் கலயதி ஸ்ம சதுஷ்க மாசம், அதுவும் 4 மாதம் பத்தியம் இருந்து விரதம் இருந்து தான் இந்த விரதத்தை அனுட்டித்து அதன் மூலம் அனுகிரகம் என்ற பாலை சேகரித்து அதை சிஷ்யாளுக்கு ஊற்றா. இது அடியன் விளையாட்டுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்லவில்லை. அந்த சாதுர்மாசியம்ங்கிறது அவளுக்கு பெரிய தபஸ். நமக்கெல்லாம் என்ன தபஸ்னா பூஜ்யம், ஆனால் அவர்கள் பூஜ்யர்கள், பூஜிக்கத்தக்கவர்கள். அவா தபஸ் இருந்து சாதுர்மாசியத்தை அனுட்டித்து நாம் போய் சேவிக்கிறோம் இல்லையா? சேவிக்கும் போது அந்த தபஸில் ஒரு பகுதியை நாம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ அவா கஷ்டப்பட்டு 2 மாதம் அந்த 4 பட்சம் விரதத்தை அவர் அனுட்டிக்கிறார். நாம் என்ன பண்ணுறோன்னா நோகாமல் சேவித்து அனுகிரகம்னு சொல்லி அந்த தபஸை வாங்கிட்டு போய்டுறோம். அப்போ தாய் மருந்தை சாப்பிட்டு குழந்தையோட நோயை குணப்படுத்துவது போல அவர் விரதம் இருந்து பத்தியம் இருந்து நம்முடைய பிறவி நோய்க்கு மருத்துவம் பார்க்கிறார். இதுதான் முதல் ஸ்லோகம். அப்போ 2வது ஸ்லோகம், இப்படி அனுகிரகம் பண்ணுற மகானை நம்ம வழங்கணும் இல்லையா? அதுதான் 2வது. சாத்துர்மாசியே யதுகிரி மட்டே மான்ய கல்யாண புரியாம். அடியான் ஆண்டாள் மாமிட்ட கேட்டேன், பெங்களூருக்கு என்ன ஏதாவது பேர் உண்டான்னு. இப்போ தான் ஜிஆர் சுவாமியை கல்யாண நகரம்னு அடிக்கடி சாதிப்பார் அப்படின்னா, அதனால் சாத்துர்மாசியை யதுகிரி மட்டே மான்ய கல்யாண புரியாம் விராத்தே தீக்ஷே நீதம். அப்போ இந்த சாதுர்மாசியத்துக்காக பெங்களூர் நகரத்தில் யதுகிரி மட்டத்திலே விரதம் ஒரு தீட்சையாக விரதம் எடுத்துக்கொண்டு, இது சாதுர்மாசியத்துக்கான தீட்சை மட்டும் இல்லை, சிஷ்ய ரக்ஷணத்துக்கான தீட்சை. ராமபிரான் எப்படி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, அதே போல் இதுவும் ஏதத் விரதம் மம, சிஷ்ய ரக்ஷணம் தான் நம்முடைய விரதம் என்று ஒரு தீட்சையாக எடுத்துக்கொண்டு நீதம் அனகம், தூய்மையானவராக ஒரு தோஷம் இல்லாதவராக, சச்சரித்திரம் தன்னுடைய அனுஷ்டானங்கள் அத்தனையும் சரியாக, எத்தனை திருநக்ஷத்திரங்கள் ஆனாலும் தன்னுடைய அனுஷ்டானத்தை குறைத்து கொள்ளாமல் சரியாக பின்பற்றக்கூடியவராக, பவித்ரம் நம்மையும் தூய்மையாக்க வல்லவராக. அப்போ அவர் தூய்மையானவர், அனுஷ்டானங்களை சரியாக கடைபிடிக்கிறார், போய் சேவிச்சா நம்மையும் தூய்மையாக்கிடுறார். அது மட்டும் இல்லை, சம்சாராப்தே சரண நமத சன்னயாமி உன்னயந்தம், நம் எல்லாரையும் மேலே உயர்த்துறார்.
இந்த சாத்துர்மாசிய சங்கல்பம் ஆரம்பிக்கும் போது மிருத் சங்கிரகணத்தில் வராக பெருமாளை தான் ஆவாகனம் பண்ணுவா. அந்த ஞானப்பிரான் வராகன் எப்படி பிரளயக்கடலில் மூழ்கி இருந்த பூமியை மேலே உயர்த்துறாரோ, வராகனை நினைக்கும் போது ஜீயர் சுவாமி சங்கல்பம் பண்ணிடுறார், இந்த ஞானப்பிரான் பிரளயக்கடல்லேருந்து பூமியை உயர்த்தினார், நான் பிறவிக்கடல்லேருந்து சிஷ்யால மேலே உயர்த்திடுறேன்னு சொல்லி அந்த சங்கல்பத்தோடு உன்னையந்தம், ஏன்னா அடியன் சாமவேதி உன்னையாமின்னு சாமவேதத்தில் சொல்லுவோம், அப்படி உன்னையந்தம் சம்னயாமி உன்னையந்தம் அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன். மேலும் அவர் யாரு? ஸ்ரீமன் நாராயண யதிவரம். யதிவரர்னா யதிகளின் தலைவராகிய ராமானுஜர். நாராயண யதிவரம்னா நாராயண ராமானுஜர்னு அர்த்தம். யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. அதான் இந்த ஸ்லோகம் மந்தாக்ராந்தா மீட்டர், அதில் நாராயண ராமானுஜங்கிற அந்த பதம் வராது, அதனால அதை யதிவரன்னு கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். அதனால ஸ்ரீமன் நாராயண யதிவரம் சையமீந்திரம் முனீந்திரம். அப்படி சன்னியாசிகளுக்கும் தலைவராக மனநசீலகா முனிகிம்பா, சிந்திப்பவருக்கு முனின்னு பேர். முனீந்திரம் சிந்திப்பவருக்குள் சிறந்தவர். அது என்ன சிந்திப்பவர்? பெருமாளுக்கே முனின்னு ஒரு பேர் உண்டாம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா. எம்பெருமான ஏன் முனின்னு சொல்கிறோன்னா, நம்பிள்ளை வீட்டில் அழகாக காட்டுறார், யார் சிந்திக்கிறாரோ அவருக்கு முனின்னு பேர். சரி, பெருமாளையே தியானம் பண்ணுறவாழ முனிவர்கள்னு சொல்கிறோம். பெருமாள் முனின்னா யாரை தியானம் பண்ணுறார்? வேறு ஒன்றும் இல்லை, நம்மளையே நினச்சிட்டு இருக்காராம், இதுகள்லாம் இப்படியே இங்கே இருக்கே, இவாளெல்லாம் என்ன பண்ணி காப்பாற்றுறது, என்ன பண்ணால் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இவாளுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பிறவியை கொடுத்து அதுவும் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மாவை கொடுத்து வேதத்தை கொடுத்து ரிஷிகளை கொடுத்து இதிகாச புராணத்தை கொடுத்து நாமே அவதாரம் பண்ணி அர்ச்சாவதாரம்னு கோவில் கொண்டு ஆழ்வார்களை அனுப்பி அருளிச்செயலை கொடுத்து ஆச்சாரியர்களை அனுப்பி விளக்கு என்ன பண்ணாலும் திருத மாட்டேங்கிறானே, இவனுக்கு இன்னும் காப்பாற்ற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாராம். அதனால் முனி. ஜீயர் சுவாமி பெருமாளை விட இன்னும் எப்படியாவது சிஷ்யால ரட்சித்தே தீரணும், யாருக்கு எந்த கைங்கரியம் கொடுக்கலாம், பாத்திரங்களை திருத்தி வைக்கும் பணியை யாருக்கு கொடுக்கலாம், இங்கே மடத்தில் கைங்கரியம் பண்ணும் பணியை யாருக்கு கொடுக்கலாம், டிஜிட்டல் கைங்கரியம் யாருக்கு கொடுக்கலாம், யூடியூப் கைங்கரியம் யாருக்கு கொடுக்கலாம், அதன் மூலமாக எப்படியாவது எல்லாரையும் சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சிந்திக்கிறார் இல்லையா. அதான் முனீந்திரம். சாத்துர்மாசியே யதுகிரி பட்டே மான்ய கல்யாண புரியாம் விராத்தே தீக்ஷே நிகிதமனகம் சச்சரித்திரம் பவித்ரம் சம்சாராப்தே சரண நமத சன்னயாமி உன்னய ஸ்ரீமன்னாராயண யதிவரம் சையமீந்திரம் முனீந்திரம். அடுத்து 3வது ஸ்லோகம். இப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமிக்கு நாம் பல்லாண்டு பாடணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்ன கடமைனா எம்பெருமானார் சாய்ச்சாரம் மங்களா சாசனம். நாமெல்லாம் யோக்கியத்தையே இல்லாதவா தான். ஜீயர் சுவாமி பெரிய சிகரமாக இருக்கிறார்னா நம்ம கூழாங்கல் கூட கிடையாது. ஆனாலும் ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் வாழி வாழின்னு பல்லாண்டு பாடணும். அப்போது இந்த திருமேனியோடு ஜீயர் சுவாமி இன்னும் பல்லாண்டு நன்ன ஆரோக்கியத்தோடு எழுந்தருளியிருந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கணும் இல்லையா. அதுக்கு பல்லாண்டு பாட வேண்டியது. எம்பெருமானுக்கே பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் இல்லையா, உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு. அதுபோல் அப்படியே ஒரு ஜீயர் சுவாமிக்கு தியானமாக அவர் திருமேனி பல்லாண்டு இருக்கணும்னு சொல்லி 3வது ஸ்லோகம். இதுவும் எப்படின்னா மணவாள மாமுனிகள் காட்டின வழி. பெருமாளுக்கு நாம் எத்தகைய மரியாதை உபச்சாரம் எல்லாம் பண்ணுறோமோ அதை நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் பண்ணணும். ராமபிரானை கொண்டாடிய வால்மீகி ராமன் அவதரித்த அயோத்தியாவை கொண்டாடினார். ராமன் அவதரித்த புனர்வசு நட்சத்திரத்தையும் கொண்டாடினார். கண்ணனை கொண்டாடிய சுகபிரம்மம் அவன் அவதரித்த மதுராவையும் கொண்டாடினார். அவன் விளையாடின யமுனா நதிக்கரையும் கொண்டாடினார். அதனால தான் மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் பாருங்க, ஆழ்வார்கள் அவதரித்த அந்த திருநாள், அந்த நட்சத்திரம், அந்த மாதம், அவ ஊர், பக்கத்தில் உள்ள நதிக்கரை, மண்ணிய நீர் தேங்கும் குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர், அத்தனையும் மாமுனிகள் கொண்டாடி காமிச்சார். அப்போ பெருமாள் திருமேனியை நாம் தியானிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு தியான ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆச்சாரியனுக்கும் தியான ஸ்லோகம் சொல்லி தியானித்து பல்லாண்டு பாடணும். தான் அம்போஜாங்கிரி யுகம் சீராரும் யதிராசர் திருவடிகள் வாழின்னு ஆரம்பிக்கிறோம். திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழிங்கிறோம். அதே வரிசையில் பாருங்க, அம்போஜாங்கிரி யுகம் தாமரை போன்ற அவருடைய திருவடிகள், ஷோணித பட்டகா காஷாய வஸ்திரம், யஜ்ஞோபவீதம் ததா அவருடைய யஜ்ஞோபவீதம், பாகுஷ்சைவ ததா திருதண்ட சகிதகா திருதண்டம் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த திருத்தோள்கள், ஹஸ்தஷ சத்ஞானதகா ஞான முத்திரையோடு உபதேசம் பண்ணக்கூடிய அவருடைய திருக்கரம், காருண்யார்திர விலோச்சனம் எல்லாரையும் கருணையோடு ஒரு பார்வை, வருபவர் யாராக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் எந்த இடத்துலேருந்து வந்தவராக இருந்தாலும் எல்லார் மீதும் அந்த ஒரே கருணை.
அதாவது மேகம் மழை கொடுக்கும்போது அது மேடோ பள்ளமோ எதுவாக இருந்தாலும் மேகம் ஒரே மழை தான். அது போல தான் ஜீயர் சுவாமி கட்டாட்சம்ங்கிறது எல்லாருக்கும். பெரிய மகான் வந்தாலும் சரி, அடியனை போல் பொடியன் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் அடியன் வரும்போது ஆகா வாரும் என்று அடியனை அழைக்கணும்னு தேவையே கிடையாது. ஆனாலும் அழைத்து 2 ஆசீர்வாதம் சொல்கிறார் இல்லையா? அந்த கருணை தோய்ந்த திருக்கண்கள், சுபமுகம், அந்த புன்னகை பூர்த்த அவருடைய திருவாய், எல்லாரையும் புன்னகையோடு, எப்படி எம்பெருமான் சன்னதியில் புன்னகையோடு எழுந்தருளி இருப்பானோ அதே புன்னகையை ஜீயர் சுவாமி திருமுகத்திலும் சேவிக்கிறோம். ஸ்ரீபுண்ட ஜாலானிச்ச, எப்போதும் அந்த 12 திருமண்காப்பு திருமேனியிலே சாத்தி கொண்டு ஜியாத், பல்லாண்டு பல்லாண்டு எழுந்தருளி இருக்கணும். எது ஒன்னொன்னுக்கும் பல்லாண்டு. இந்த ஜியாத்துங்கிறது ஒரு பல்லாண்டு இல்லை, அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு, காஷாய வஸ்திரத்துக்கு பல்லாண்டு, யஜ்ஞோபவீதத்துக்கு பல்லாண்டு, திருதண்டத்தோடு கூடிய திருத்தோள்களுக்கு பல்லாண்டு, உபதேச முத்திரைக்கு பல்லாண்டு, கருணை நிறைந்த கண்களுக்கு பல்லாண்டு, புன்னகை பூத்த திரு அதரத்துக்கு பல்லாண்டு, திருமண் காப்புக்கு பல்லாண்டு என்று எல்லாத்துக்கும் மேலே சுஷிகா கலாப முகுட்டம், சிகையோடு கூடிய, நம்ம சம்பிரதாய சன்னியாசிகளுக்குத்தான் சிகை உண்டு, காரி சுதன் கழல் சூடிய முடியும் என்னும்படியாக அந்த கணனர் சிகை, அந்த சிகையும் சரி, சர்வம் சமா சாஸ்வதீஹி, பல்லாண்டு பல்லாண்டு, சாஸ்வதீஹி சமாஹா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, அத்தனையோடும் ஜீயர் சுவாமி எழுந்தருளி இருந்து நம்மையும் பல்லாண்டு வாழ்வி தருள வேண்டும் என்று 3வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடுத்து நிறைவு ஸ்லோகம், 4வது ஸ்லோகம். 4 மாதத்துக்கு 4 ஸ்லோகம்னு. நிறைவு ஸ்லோகத்தில் இந்த விரதம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா 11வது சாத்துர்மாசியம் நம்ம ஜீயர் சுவாமிக்கு. இந்த 11ங்கிற நம்பர் இருக்கே, இதை சான்ஸ்கிரிட்டில் பலவிதமாக சொல்லலாம். ஏகாதசம்னா 11ன்னு ஒரு அர்த்தம், அது சாமான்யமாக ஏகாதசம்னு சொல்லிடுவோம். சான்ஸ்கிரிட்டில் கடபயாதி சங்கியைன்னு ஒரு எண்ணிக்கை இருக்குது. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் உண்டு. உதாரணமாக ராமான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ராமாவுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ராமாவுக்கு என்ன நம்பர்னா 52, ராமன்னா 52. இப்படி ஒன்றும் இல்லை. யாரா வரிசையில் சுவாமி சாதிச்சிட்டோம், யாரா வரிசையிலே ரா என்பது 2வது எழுத்தாக இருக்குது. பா வரிசையில் மாங்கிறது 5வது எழுத்து. பா 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 மா. அப்போ ரானா 2, மானா 5. அதை ஜம்பிள் பண்ணிக்கணும். 5 2 52. அதான் ஒரு கணக்கு சொல்கிறா. ராம ராமா ராமான்னு சொன்னால் சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம் இல்லையா? சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. 3 தடவை ராமா சொல்லு. 3 தடவை ராமா சொன்னால் எப்படிப்பா 1000 நாமம் ஆகும்னா, ராமானா 5 2 இல்லையா? 5 × 2 10. ராமா ராமா ராமானா 10 × 10 × 10 1000. அதனால தான் சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு இது ஒரு ரசனைக்காக சொல்கிறா. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஜீயர் சுவாமிக்கு 11வது சாத்துர்மாசியமாக இருக்குது. அப்போ 11 சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்லலாம்னா நிறைய விதமாக சொல்லலாம். அடியன் 3 தேர்ந்தெடுத்தேன். முதல்ல பயோவிரதே தத்விரத சம்பவச்ச, இதை பயோவிரதம்னு சொல்லலாம். பாவுக்கும் 1, யாவுக்கும் 1, பா யா 11 பயோவிரதம். அதனால இது ஜீயர் சுவாமி அனுட்டிக்கக்கூடிய பயோவிரதமாக 11வது விரதமாக இருக்குது. இந்த பயோவிரதத்தில் பிரயோவிரதத்திலிருந்து தோன்றிய வாமனமூர்த்தி ஜீயர் சுவாமியை ரட்சிக்கட்டும். ஏன்னா பயோவிரதம்னா பால் மட்டும் உண்டு, பயஸ்னா பால்னு ஒரு அர்த்தம். அதிதி தேவி பால் மட்டும் உண்டு எம்பெருமானை குறித்து விரதம் இருந்தா. அதன் பலனாக அதிதிக்கு மகனாக வாமனமூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் அளந்தார். அவர் தான் பயோவிரதத்தின் விளைவாக தோன்றியவர். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன், பயோவிரதத்திலேருந்து தோன்றிய அந்த உத்தமன் பயோவிரதமாகிய 11வது சாத்துர்மாசியம் அனுட்டிக்கும் நம்ம ஜீயர் சுவாமிக்கு கூடவே இருந்து எம்பெருமான் அனுகிரகிக்கட்டும். 2வது இந்த 11 கிட்டின்னு சொல்லலாம். கீட்டி, அதுக்கும் 1 1 11 தான். கிட்டி அப்படின்னா வராக பெருமாள்னு அர்த்தம். கிட்டினா வராகன். கிட்டிவிரதேஸ்மின், இது ஜீயர் சுவாமியோட கிட்டிவிரதம். இந்த கிட்டிவிரதத்தில் கிட்டிவரிய ரூபகா, கிட்டியாகவே வராகனாகவே அவதரித்தான எம்பெருமான் அவன் ஜீயர் சுவாமிக்கு அருகிலேயே எழுந்தருளி இருக்கட்டும். அடுத்து 3வதாக கபிவிரதேஸ்மின், கப்பினாலும் 11 தான் அர்த்தம். காவும் 1 பாவும் 1. கபிவிரதேஸ்மின், இது கபிவிரதம். இதில் கபிராஜநாதகா, கபிராஜனான சுக்ரீவனுக்கு நாதனாகிய ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன். அப்போது இது கிட்டிவிரதம், இதிலே கிட்டியாகிய வராக பெருமாளும். இது கபிவிரதம், இதிலே கபிகளை ஆண்ட ராமபிரானும். இது ஒரு பயோவிரதம், இதில் பயோவிரதத்திலிருந்து தோன்றிய வாமனமூர்த்தியும். அப்போ ஒரு பக்கம் சக்கரவர்த்தி திருமகன், ஒரு பக்கம் ஓங்கி உலகளந்த உத்தமன், இன்னொரு பக்கம் ஞானப்பிரான் என்று 3 பேரும் ஜீயர் சுவாமியை. இந்த ஸ்லோகத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எதுனா, குமுதவல்லி நாச்சியார் திருமங்கை ஆழ்வாருக்கு பாடினார்.
திருமங்கையாழ்வார் சோழனை எதிர்த்து சட்டை போடும்போது உனக்கு பின்னே சௌரிராஜ பெருமாள் இருந்து ரட்சிக்கட்டும், முன்னே நரையூர் நம்பி இருந்து ரட்சிக்கட்டும், பக்கவாட்டில் திருக்குடந்தை ஆறாவதாழ்வான் எழுந்தருளி இருந்து ரட்சிக்கட்டும்னு குமுதவல்லி நாச்சியார் மங்களாசாசனம் பாடினார். அதுபோல ஜிஆர் சுவாமிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பயோவிரதே தத்விரத சம்பவச்ச கிட்டிவிரதேஸ்மின் கிட்டிவரிய ரூபகா கப்பிவிரதேஸ்மின் கபிராஜநாதகா ஸ்ரீமத்யதிம் தம் பரிதப் பிரபாத்து என்று ஜிஆர் சுவாமிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு பாடி இந்த சாதுர்மாசியத்தில் அவர் திருவடி வாரத்தில் கொஞ்ச நேரம் அமர்கிறோம் என்றால் அது நமக்கு பெரிய பாக்கியம், அவருடைய பெரிய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அத்தகைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் என் ஆச்சாரியன் அனுகிரகத்துக்கு மேலே உலகத்தில் பெருசு ஒன்றுமே இல்லை. சுபாஷித நீவியில் தேசிகனுடைய ஒரு அழகான ஸ்லோகம், ஏக்கையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாப்பி லபேதயத்து நதத்திஸ்ரிபிரட்டாபிகி சகசிரேனாப்பி கருகிச்சித்து. ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணால் ஒரு கட்டாட்சம் பண்ணுறார் பாருங்க, அந்த கட்டாட்சத்துக்கு பரமசிவனுடைய 3 கண்களும் பிரம்மாவின் 8 கண்களும் நாராயணனின் 1000 கண்கள் 1011, பரமசிவனுக்கு 3, பிரம்மாவுக்கு 8, நாராயணனுக்கு 1000, 1011 கண்கள் சேர்ந்து வந்தாலும் ஆச்சாரியனுடைய ஒரு திருக்கண் கட்டாட்சத்துக்கு அது நிகராகாது. அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை சாதுர்மாசியத்தில் பெறுகிறோம் என்றால் இதை விட பெரிய பாக்கியம் லோகத்தில் கிடையாது. அதுக்கு மேலே திரும்ப அந்த 2 மாதம் பூர்த்தி ஆகும்போது பாத்திரபத மாதத்தில் உத்தானம்னு சொல்லி இந்த சாதுர்மாசியத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு பழையபடி யதிகள் தங்களுடைய சஞ்சாரத்தை தொடங்குவார்கள். இந்த சாதுர்மாசியம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னென்னா, உறங்கும் பெருமாளும் ஆச்சாரியன்தான், உலவும் பெருமாளும் ஆச்சாரியன்தான். எப்படி சாதுர்மாசியத்தில் உறங்கும் பெருமாளாக ஒரு இடத்துல எழுந்தருளியிருக்கார், மிச்சமுள்ள மாதங்களில் உலவும் பெருமாளாக சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ உறங்கும் பெருமாளும் ஆச்சாரியனே, உலவும் பெருமாளும் ஆச்சாரியனே என்று சொல்லி ஜிஆர் சுவாமி திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை பல்லாண்டு பாடி இத்தோடு அடியணிந்தோம்.